அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி மனுவை தாக்கல் செய்தார். இபிஎஸ் பெயரில் மேலும் 37 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கலைக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் வருகிற 26ஆம் தேதி பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும் என்று அதிமுக தேர்தல் ஆணையாளர்களான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவித்திருந்தனர். அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை தொடங்கியது. இதையொட்டி அங்கு முன்னாள் அமைச்சர்கள், ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கூடினர். அப்போது அங்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். பின்னர் தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே சென்று பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் வகையில் உரிய கட்டணம் செலுத்தி வேட்புமனுவை பெற்று அதனை பூர்த்தி செய்து தாக்கல் செய்தார். முதல் நாளில் இபிஎஸ் பெயரில் 37 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் உட்பட 38 மனுக்கள் பெறப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலேயே உறுப்பினர்கள் பலர் விருப்ப மனு தாக்கல் செய்ய உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி வரை விருப்ப மனு தாக்கல் செய்ய அவகாசம் உள்ளது. வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், போட்டியிருந்தால் அதற்கு மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியே போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செங்கோட்டையன், வேலுமணி உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்தனர். அத்துடன் உதயகுமார், செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர் உட்பட 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவசர வழக்காக உயர்நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை விசாரிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும் என இபிஎஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரிவிட்டு மாலையே சட்டவிரோதமாக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது நீதிமன்ற கண்ணியத்திற்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் செயல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கட்சி விதிகளை திருத்த பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள், உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 2026 வரை செல்லுபடியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளார். வார இறுதி நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவிப்பு வெளியிட்டதன் மூலம் போட்டியிட விரும்புவோரை சட்டவிரோதமாக தடுத்துள்ளதாகவும் மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்பு அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பன்னீர்செல்வம் அணியினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் அறிவித்துள்ளது மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது என்றார். சட்ட விதிகளை பின்பற்றாமல் திடீரென தேர்தலை அறிவித்துள்ளது அதிமுகவை கொச்சைப்படுத்தும் செயல் என்று சாடிய அவர், உண்மையான தொண்டர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திடீர் சாம்பார், திடீர் ரசம் என்பதை போல இவர்கள் ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மிகவும் கண்டிக்கின்றோம்.
சட்ட ரீதியாக இதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். பொதுக்குழு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவது தவறானது என்று கூறிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தங்கள் பக்கமே இருப்பதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது அந்த தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்கின்ற சாதாரண அறிவு கூட ஒரு அரசியல்வாதிக்கு இல்லை என்றால் அவர்கள் அரசியல் நடத்த தகுதி உள்ளவர்களா? நிலம் எங்களுக்கு சொந்தம். ஒரு அறுவடையில் பூச்சி விழுந்து கெட்டு போகுது. அதுக்காக அந்த மாதிரி தான் எம்எல்ஏக்கள் பதவிகளும். நிலம் யாருக்கு, விவசாயம் யாருக்குன்னா எங்களுக்கு. தமிழ்நாடு முழுக்க உள்ள தொண்டர்கள், புரட்சித் தலைவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள், அதுதான் எங்களுக்கு உரிய நிலம். அது எங்களுடைய உடைமை. அதை நிச்சயமாக காப்பாற்றுவோம், மீட்டெடுப்போம். அதில் ஒரு மாசம் வீணா போயிட்டுதுன்னா போயிட்டு போகுது, அடுத்த மாசம் வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அடிப்படை பதவிகளை தேர்ந்தெடுக்காமல் உச்சபட்ச பதவியை தேர்வு செய்ய முடியாது என்றார். உறுப்பினர் அடையாள அட்டைகள் புதிய உறுப்பினர் சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு தேர்தல் நடக்கும். அவர் வந்துதான் கழக அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. எதுவுமே முறைப்படி இல்லாமல் பிட்பாக்கெட் அடிச்சு போலாம்னு பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தி நினைக்கிறேன். இது ஏற்றுக்கூடியதா? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் அணி விலகியதுடன் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்தும் கூட இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். சின்ன தொகுதி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை தோற்கடிக்க செய்தவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக. யார் அவர் பேர் என்ன? ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தெரிவித்தார். தேடிகளையும் ரவுடிகளையும் காலை 5 மணிக்கே கொண்டாந்து உட்கார வச்சு எதுவுமே முறைப்படியாக நிகழ்ச்சி நிரல் என்பதை நானும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவரும் சேர்ந்து எடுத்த தீர்மானங்கள், நிகழ்ச்சி நிரல் எதுவுமே நடைபெறவில்லை. அந்த பொதுக்குழுவில் பொருளாளர் என்ற முறையில் நான் வருடத்தினுடைய வரவு செலவுக்கு படிக்க வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும். அதில் கூட வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவு அராஜகம் அங்கே நிறைவேறுகிறது உங்களுக்கு தெரியும். இப்போது என்னை பார்த்தா அந்த தண்ணி பாட்டில் பார்த்தாலே எனக்கு ஒரு அலர்ஜி. இப்போ தண்ணி பாட்டில் பார்த்தாலே ஒரு அலர்ஜி. தண்ணி பாட்டில் எங்கிருந்து வந்தது, எங்களை நோக்கி வந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏப்ரல் 2வது வாரம் முதல் தொண்டர்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்ட மாநாடு நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிவிடுவதாக அண்ணாமலை பேசியது குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அதிமுகவுடன் கூட்டணி என முடிவெடுத்தால் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என அண்ணாமலை கூறியதாக வெளியான செய்தியால் அதிமுக பாஜக கட்சிகளுக்கிடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. குட்ட குனியும் ஆட்கள் நாங்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். யார் இருந்தா யார் இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லை. குட்ட குனிய ஆள் நாங்கள் கிடையாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதைத்தான் நாம சொல்றோம். எங்களுக்கு எது தேவை அதை நாங்கள் சொல்ல முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்லுவோம். தமிழ்நாடு பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் அணித் தலைவர்கள் கூட்டம் சென்னை அமைந்தகரையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தனியாக இருந்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் என்றும், வருகிற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என முடிவெடுத்தால் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன் என்று கூறியதாகவும் செய்திகள் வெளியாகின. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், கட்சியின் மையக்குழுவில் பேச வேண்டிய கருத்தை ஏன் இப்போது பேசுகிறீர்கள் என்று வினவியதாகவும் தகவல்கள் கசிந்தன. அதிமுக பாஜக இடையே ஏற்கனவே மோதல் இருந்து வந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த பேச்சு விரிசலை அதிகப்படுத்தியுள்ளது. தங்களது கூட்டணியிலிருந்து பாஜக விலகுவதாக அறிவித்தால் அன்புடன் விடை கொடுப்போம் என்று அதிமுக மூத்த தலைவர் ஆதி ராஜாராம் தெரிவித்துள்ளார். அது அவங்க இஷ்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் தான். யார் இருந்தா யார் இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லை. பண்ணிட்டு போட்டோம்.
அது இது எங்ககிட்ட அதை அவர் சொல்றாருன்னு கேட்குறீங்க. நாங்கள் என்னோட கருத்தை ரொம்ப சந்தோஷம். ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கமாக அரசியல் கட்சிகளை இருந்த நிலையை மாற்றி வார் ரூமு அந்த கதை இந்த கதை அவங்களோட சொந்த கட்சிக்காரர்களே கொச்சைப்படுத்தி மற்றவர்களுக்கு மற்ற கட்சியிலையும் இப்படி பண்ணலான்ற ஒரு நிலைமை பாரதிய ஜனதா கட்சியில் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு. அது மற்ற கட்சிக்கு அந்த நோய் தொத்திக்க கூடாது. ஆகவே அவர் எடுக்கிற எந்த முடிவும் நல்ல முடிவு தான். நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம், விடை கொடுக்கிறோம். கூட்ட குனியும் கட்சி நாங்கள் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். எங்களுக்கு அந்த இது கிடையாது, சொல்லுங்க சகிப்பு. எங்களுக்கு நாங்கள் எல்லாமே குட்ட புனித ஆள் நாங்கள் கிடையாது, குட்ட புனித ஆள் நாங்கள் கிடையாது. அதனால எங்களை யாரும் குற்றம் விட மாட்டோம், அதே மாதிரி நாங்கள் குனியவும் மாட்டோம். ஓகேவா? கூட்டணி குறித்து பேசியது அண்ணாமலையின் சொந்த கருத்து என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதம் விளக்கம் சொல்ல முடியாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதைத்தான் நாம சொல்ல முடியும். உட்கட்சி கூட்டத்தில் விவாதித்தது மட்டுமே செய்தி அல்ல என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதில் நாங்கள் என்ன ஆலோசனை செய்தோம், அதில் என்ன முடிவுகள் எடுத்தோம் என்பது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். இது குறித்து எங்களுக்கு எது தேவை அதை நாங்கள் சொல்ல முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்லுவோம். ஆனால் அங்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்கின்ற திரைக்கதை வசனம் எல்லாம் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எந்த விதமான விமர்சனமும் நாம் செய்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அதை அவர்கள் சில விமர்சனங்களுக்கு ஆம் என்றாலோ இல்லை என்றாலோ அல்லது மறுத்தாலோ அல்லது ஒப்புக்கொண்டாலோ அதுவும் அடுத்த விமர்சனமாக அது அடுத்த சர்ச்சையாக போகும். இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே உரசலை அதிகரிக்கும் வகையில் பாஜகவின் விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ட்விட்டரில் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திராவிடம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், அதுவே தங்கள் உயிர் மூச்சு என்பதே அண்ணாமலையின் தீர்க்கமான முடிவு என்று பதிவிட்டுள்ளார். ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 880 ரூபாய் உயர்ந்து இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கொரோனா பரவலின் தாக்கம், சர்வதேச பொருளாதார சூழல் உட்பட பல்வேறு காரணிகளால் 2020ஆம் ஆண்டு தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்தது. இதனால் அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் தங்கம் 43,328 ரூபாய் விற்கப்பட்டதே உச்சபட்ச விலையாக இருந்தது. படிப்படியாக விலை சரிந்து 35,000 ரூபாய் வரை ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏற்ற இறக்கத்துடன் தங்கம் விலை இருந்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதன்முறையாக 44,040 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் அமெரிக்காவில் சிலிகான் வேலி வங்கி மற்றும் சிக்னேச்சர் வங்கி என 2 வங்கிகள் திவாலானதால் சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தாலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம் உயர்வு, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்டவையும் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இந்த சூழலில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 44,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 110 ரூபாய் உயர்ந்து 5,560 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 74 ரூபாய் 40 காசுகளாக விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இப்படி தங்க விலை கூடிட்டே போனால் நாங்களாம் பொண்ணு பிள்ளை வச்சிருக்கோங்க, என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு ஒரு நாள் விலை இப்படி கூடிக்கிட்டே போகுது. பொண்ணுக்கு வர கல்யாணம் வச்சிருக்கோம், நாங்கள் இப்படி போய்கிட்டே மாறி விலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் விலை கூடிக்கிட்டே போகுது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க ஆளுக்கு என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவால் முதலீடு தங்கத்தின் பக்கம் திரும்பி உள்ளதாக தங்க நகை விற்பனையாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த 2023ஆம் வருடம் தங்கம் தினம் தினம் ஒரு புதிய உச்சத்தை எட்டிக்கொண்டுதான் இருக்கும். தொடர்ந்து இன்னும் தங்கம் விலை உயரும். மிக விரைவாக தங்கம் ஒரு சவரன் 45,000 கடந்து மிக விரைவாக 50,000 தொடக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் இந்த வருடம் இறுதிக்குள்ளே. விரைவில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 50,000 ரூபாயை தாண்டும் என்ற தகவல் பொதுமக்களுக்கிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் இனி வருவது காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய காலிஸ்தான் ஆதரவாளர் அமித்பால் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு கைது.
விவரம் அறிவோம் இடைவேளைக்கு பிறகு. டெல்லி மாநாட்டின் போது பிரதமர் மோடி 107 வயது இயற்கை விவசாயியான பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். இந்த வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எனது பிரதமர் எனது பெருமை என பதிவிட்டுள்ளார். பஞ்சாபில் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய காலிஸ்தான் ஆதரவாளர் அமித்பால் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரை நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். பஞ்சாபில் சீக்கியர்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைத்து வாரிஸ் பஞ்சாப் தி அமைப்பை உருவாக்கி அமிர்தபால் சிங் செயல்பட்டு வந்தார். இதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் அஜ்னாலா காவல் நிலையத்தை அமித்பால் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது நடந்த மோதலில் 6 அதிகாரிகள் காயமடைந்தனர். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் அமித்பால் உள்ளிட்டோரை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டது. இதற்காக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஜலந்தர் மாவட்டத்தில் அதிரடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று நள்ளிரவு 12 மணி வரை இணைய தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்படுவதாக பஞ்சாப் உள்துறை செயலாளர் அறிவித்தார். இந்நிலையில் காலிஸ்தான் ஆதரவாளர் அமிர்தபால் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 6 பேரை நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு ஜலந்தரில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜவுளி பூங்கா அமையவுள்ள இடத்தில் 1052 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு அரசின் சிப்காட் நிறுவனத்திடம் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், ஜவுளி பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் பூங்காக்களை மேம்படுத்தி செயல்படுத்துவதில் சிப்காட் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாகவும், ஜவுளி பூங்கா திட்டத்தை சிப்காட் வசம் வழங்கினால் அதன் நோக்கங்கள் வெற்றியடையும் எனவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மாநகராட்சி நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள் போதிய பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சென்னையின் எந்திர வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்போரின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்காற்றி வருபவை உடற்பயிற்சி கூடங்கள். ராணுவம், போலீஸ், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளுக்கு அத்தியாவசியம் என்பதன் அடிப்படையிலும் நீரிழிவு, மாரடைப்பு போன்ற பாதிப்புகளுக்கு தீர்வாகவும் உடற்பயிற்சியின் தேவை அதிகரித்துள்ளது. இதன் பொருட்டு கட்டணம் செலுத்த முடியாத நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்காக சென்னையில் மட்டும் 160 இலவச உடற்பயிற்சி கூடங்களை மாநகராட்சி அமைத்துள்ளது. குறிப்பாக பூங்காக்களில் 28 உடற்பயிற்சி கூடங்கள் செயல்படுகின்றன. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேலாக உடற்பயிற்சி கூடங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக தியாகராய நகர், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, வளசரவாக்கம், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள உடற்பயிற்சி கூடங்கள் நேரத்துக்கு திறக்கப்படுவதும் இல்லை, பராமரிக்கப்படுவதும் இல்லை என்கின்றனர் உடற்பயிற்சி ஆர்வலர்கள். இப்போ எங்களுடைய சுயது சம்பாதியத்தில் வாங்கி போட்ட பொருட்கள் தான் இங்கே. அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து சில பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஜோனல் இன்சார்ஜுன்னு சரி மாற்றுறாங்க ஸ்டேடியம் ஆஃபீஸர். நாங்கள் பண்ண மாட்டோம், இதை ஜோனலுக்கு கொடுத்தாச்சின்னு. அப்போ ஜோனுக்கு போன பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பெட்டிஷன் மேலே இப்போ எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் கவர்மெண்ட் வந்து இந்த சென்னை மாநகராட்சியினுடைய விளையாட்டு திட்டங்களை சும்மா யாராவது பராமரிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர உள்ளே வந்து பார்த்தாக்கா எதுவுமே கிடையாது, எதுவும் வாங்கி கொடுக்கறதில்ல. மாநகராட்சி உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுத்து தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கம் வென்றதாக கூறும் பளுதூக்கும் வீரர் கருணாகரன் தன் சொந்த செலவில் வாங்கிய உபகரணங்களால் தான் தற்போது ஜிம் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். போட்டிகளுக்கு தேவையான உபகரணங்களை மாநகராட்சி சார்பில் வாங்கி கொடுத்தால் மட்டுமே தொடர்ந்து சாம்பியன்களை உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து நாங்கள் வாங்கி போட்டது தான். கார்பரேஷன் வந்து எங்களுக்கு எதுவுமே ரேட்டு எதுவும் கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா ஜிம்மு இந்த பாருங்க, இந்த வந்து ஜிம்மு கட்டுறேன்னு சொல்லி போன பீரியடு அந்த அதிமுக பீரியடில் ஜிம்மு கட்டி தரேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பில்லர்லாம் போட்டது சரி அப்படியே நிறுத்திட்டாங்க.
விளையாட்டுத் துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடற்பயிற்சி கூடங்களை முறையாக பராமரிக்கவும் தேவையான உபகரணங்களையும் வாங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். சென்னையில் உள்ள 160க்கும் மேற்பட்ட மாநகராட்சியினுடைய உடற்பயிற்சி கூடங்களில் போதிய உபகரணங்கள் இல்லாததன் காரணமாக தொடர்ந்து அங்கே உடற்பயிற்சி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சியினுடைய சார்பிலும் அதே போல விளையாட்டுத்துறை சார்பிலும் இதனை கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். இதன் மூலம் ஆடை உற்பத்தியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் நிகழ்வு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 9 சென்டிமீட்டர் மழையும், முகலிவாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் விமான நிலையத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் நீலகிரியில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஜக்ரியா நகர், ஐயன் கார்டன், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் காலை 11 மணி முதல் பகல் 1:30 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பிய பீகாரைச் சேர்ந்த யூடியூபரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வீடியோ வெளியிட்டு வதந்தி பரப்பியவர்கள் குறித்து தமிழ்நாடு மற்றும் பீகார் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி வீடியோ பரப்பிய விவகாரத்தில் பீகாரின் பேட்டையா மாவட்டத்தைச் சேர்ந்த யூடியூபர் மணிஷ் காஷ்யப் குறித்து வழக்கு பதிவு செய்து இரு மாநில காவல்துறையினரும் தேடுதல் நடத்தி வந்தனர். அவரது வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. இந்நிலையில் பேட்டையா மாவட்டத்தில் உள்ள ஜெகதீஷ்பூர் காவல் நிலையத்தில் மணிஷ் காஷ்யப் சரணடைந்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடம் தமிழ்நாடு போலீசாரும் விசாரணை நடத்த உள்ளதாக பீகாரின் பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் இயக்குநர் NH கான் கூறியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், 6வது மற்றும் 7வது மத்திய ஊதிய குழுவின் அறிவிப்புகளை அமல்படுத்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். நாகை அவுரித்திடலில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு வழங்குவது போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக அழைத்து பேசி போன்றவற்றை தீர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெயந்தின் உடல் ராணுவ மரியாதையுடன் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேசம் மாண்டலா பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பாதுகாப்பு பணியிலிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் பனிமூட்டம் காரணமாக விபத்துக்குள்ளானது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேஜர் ஜெயந்த் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் ராணுவ விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் இறுதிச் சடங்கிற்காக அவரது சொந்த ஊரான பெரியகுளம் அடுத்துள்ள ஜெயமங்கலம் கிராமத்திற்கு ராணுவ வாகனத்தில் உடல் எடுத்து செல்லப்பட்டது. ஜெயந்தின் உடலை பார்த்து குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கதறி எழுந்தனர்.
ஜெயந்தின் உடல் ஜெயமங்கலத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. வழிநெடுங்கிலும் ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க ஜெயந்த் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஜெயந்த் உடலில் போர்த்தியிருந்த தேசிய கொடி அவரது மனைவி சாரதா செல்வியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். iSteel XLS DTM reporters 67 plus crore viewers செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். और इससे साबित हो जाती है इनकी बदनीयती. இதற்கிடையே லாகூரில் உள்ள இம்ரான்கான் இல்லத்துக்குள் நுழைந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் அப்பகுதியில் இருந்த மரங்கள் மற்றும் தடுப்புகளை இடித்து அகற்றினர். வீட்டில் இம்ரான்கான் மனைவி புஷாரா பேகம் மட்டும் இருந்ததால் வீட்டுக்குள் நுழைய முயன்ற போலீசாருக்கு தெஹ்ரிக் இன்சாப் கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த போலீசார் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. पुलिस के हत्थे आ चुके हैं और ये जमान पार्क इमरान खान साहब के घर में मैं इस वक्त मौजूद हूं. இதனிடையே இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற வளாகத்தின் வெளியே இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய கட்சி தொண்டர்கள் தீ வைப்பு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டனர். அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் வன்முறையில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒளிபரப்ப அந்நாட்டு மின்னணு ஊடக ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்தது. அசாதாரணமான சூழ்நிலையில் வழக்கை தொடர முடியாது என்பதால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பித்துள்ள நிலையில் இந்த உத்தரவு கழிவறையில் பயன்படுத்தப்படும் பேப்பருக்கு சமம் என ரஷ்யா பதிலளித்துள்ளது. யுக்ரைன் ரஷ்யாவிற்கிடையே ஓராண்டுக்கு மேலாக போர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்டை நாட்டின் மீதான ரஷ்யாவின் இந்த போரால் அதிபர் புதின் மீது சர்வதேச அளவில் பல்வேறு போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக 16,000க்கும் மேற்பட்ட யுக்ரைன் குழந்தைகளை நாடு கடத்தியதாக விழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து நெதர்லாண்ட்ஸின் ஹாக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் ரஷ்யாவின் குழந்தைகள் உரிமைகளுக்கான ஆணையர் மரியா லோவா பெலோவாவிற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பித்துள்ளது. 17th of March 2023, the International Criminal Court has issued 2 warrants of arrest in the Ukraine situation for Vladimir Putin. இந்த தீர்ப்பின் மூலம் ரஷ்யாவில் இருக்கும் வரை இவர்களை கைது செய்ய முடியாது. சர்வதேச நீதிமன்றத்தில் உறுப்பு நாடுகளாக உள்ள 123 நாடுகளில் காலடியை வைத்தால் கைது செய்யப்படலாம். அமெரிக்கா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உறுப்பினராக இல்லாத காரணத்தால் புதினின் வெளிநாட்டு பயணங்களுக்கு இதனால் ஏற்படும் பாதிப்பு சொற்பமே. மற்றொருபுறம் தனது உத்தரவுகளை அமல்படுத்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு சொந்தமாக போலீஸ் படையும் இல்லை. இதனால் தங்கள் உத்தரவை செயல்படுத்த உறுப்பு நாடுகளின் போலீஸ் படையையே முழுமையாக நம்ப வேண்டியுள்ளது. உலகின் முக்கிய நாடுகளில் ஒன்றான ரஷ்ய தலைவர் மீதான உத்தரவு என்பதால் உலக நாடுகள் இதை செயல்படுத்த மிக மிக வாய்ப்பு குறைவு என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் பிடிவாரண்ட் உத்தரவிற்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன.
40 countries from around the world to give them the support to conduct the investigations, to look after witnesses, to care for the victims. Oh, I think it's justified, but the question is, it's not recognized internationally by us either. But I think it makes a very strong point. இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்றும் இதுதான் ஆரம்பம் என்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். Історичне рішення, з якого почнеться історична відповідальність. Керівник держави-терориста і ще одна посадова особа Росії офіційно стали підозрюваними у воєнному злочині. அதே சமயம் சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகள் புதினுக்கு பொருந்தாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ரஷ்ய அதிபரும் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெத்வதேவ் புதினுக்கு எதிரான கைது வாரண்ட் கழிவறையில் பயன்படுத்தும் காகிதத்துக்கு ஒப்பானது என கேலி செய்துள்ளார். அடுத்து வருவது சொல்லதிகாரம். இணைந்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.